சவுண்டா இருக்கு. ஆளப்பாரு பெரிய மைக்கேல் ஜாக்சனோட தங்கச்சின்னு நினைப்பு. உட்காந்து இங்கே இப்படி ஆடியில் இருக்க வேண்டியது. ஹலோ, என்னம்மா எப்படி இருக்க? என்ன கிளம்பிட்டியா? வருவேன்னு நினைச்சேன். சரிம்மா பார்த்து வா. பாப்பா எப்படி இருக்கா? சரி வாங்க வந்து பேசிக்கலாம். சரியா? சரிம்மா சாயங்காலத்தில் வந்துட்டு இல்லை. சரி ஓகே. சரி. ஐயோ அண்ணி வராங்க போலயே. என்ன பண்ணலாம்? பேசாம இந்த டான்ஸ் ஆனதே வச்சு ஒரு சண்டையை போட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாம். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயசான காலத்துல ஓரமா உட்காந்து டிவி பாக்குறதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? அப்புறம் ஆடி முடிச்சது இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொல்லி பையன் வந்தோடனே மாத்திரை வாங்கிடுவாங்க, அதை வாங்கிட்டு வாங்கன்னு உயிரடி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா நான் ஆடக்கூடாதா? ஏன் எனக்கு அப்படின்னு 60-70 வயசு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 40 வயசு ஆச்சு. இவ்வளவு தானே, நான் ஆடக்கூடாதா? அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். போய் ஒழுங்கா உட்காருங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நானு இவ்வாறு அம்மி இப்படியே பேசிட்டு பாய உடைச்சுக்கிறோம். உடைப்பீங்க. எங்க பாய உடைங்க பாப்போம். போதும். நீ மைண்ட் வாசன் பேசுனதெல்லாம் எனக்கு சத்தமா கேட்டுச்சு. இப்ப என் பொண்ணு வரா, சண்டை வலிக்கணும், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போன. அதான காரணம்? ஒன்னும் நடக்காது. தக்காளி கொக்கடத்துல இருக்கு பாரு. நான் என் பொண்ணு வர கடைக்கு போறேன். கிளம்பி உஷாராயிடுச்சு. தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா தக்காளி தொக்கு வேற ஒண்ணு.